ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்கு மனம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி எறா கருவாடை வச்சு முட்டை தொக்கு பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். எறா கருவாடு போட்டு இது மாதிரி முட்டை செஞ்சு காம்பினேஷனில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. பாருங்கள், இது நான் வந்துட்டு இன்றைக்கி சாதத்தில் சாப்பிட்றேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கிட்டோன்னா இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது ஒரு முறை செஞ்சிங்கன்னா எப்போவுமே இதையே செஞ்சுப்பீங்க. இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி யாராவது கருவாடு எடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு இது தலை வால் இது மாதிரி கட் பண்ணிடணும். ரொம்ப காஞ்சி போயிருக்கோங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். தலை வால் இது மாதிரி கால் பகுதி இருக்கும் இல்லையா, இது எடுத்துடலாம். நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். தண்ணி விட்டுக்கிட்டு நல்லா இது மாதிரி 4-5 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாங்க. இதில் மணல் இருக்குங்க. அந்த மணலெல்லாம் கொஞ்சமாக, இது ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இது தண்ணியில் ஒரு 4-5 வாட்டி இது மாதிரி முழுக்கி எடுத்துடணுங்க. நார்மல் தண்ணி தான் யூஸ் பண்ணணுங்க, சுடு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா இது ரொம்ப மெத்துன்னு ஆகிடும். பாருங்கள், இப்போ மணல் ரொம்ப இருக்கும். இதே மாதிரி ஒரு 4 வாட்டி நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாயை வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. முட்டை வந்துட்டு இது மாதிரி கொஞ்சமாக கட் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வேக வச்ச முட்டை எடுத்துருக்கேங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா அடியில் ஒட்டாமல் வருங்க. முட்டை இது மாதிரி வறுக்கும்போது கடாயில் ஒட்டாமல் இருக்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். முதல்ல முட்டை போடுறதுக்கு முன்னாடியே போட்டுருந்தாங்க. உப்பு போட்டோம்னா அந்த கடாயில் ஒட்டாமல் வரும். நல்லா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக இது மாதிரி வறுத்துக்கிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நெத்திலி இது கருவாடு போட்டுக்கிட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாங்க. எறா கருவாடு இது மாதிரி போட்டு நல்லா வறுத்துட்டு இதே எடுத்துகிட்டு ஒரு கப்பில் போட்டுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு போட்டுட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதையும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டு வந்துடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதையும் பச்சை மணம் போகிற வரைக்கும் இது மாதிரி வறுத்துக்கணும். இப்போ வந்துட்டு தக்காளி வந்துட்டு ஒரு 3 தக்காளி நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேங்க மெல்லிசாக இது மாதிரி. அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டுக்கலாங்க. நல்லா வெந்து வரும் தக்காளி. இப்போ மூடி திறந்தாச்சு. தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் இருந்ததுன்னா அடி ஒட்டிக்கோங்க. இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இது மாதிரி தண்ணி விட்டுக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவாடை போட்டுக்கலாங்க. முட்டையும் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாங்க. ஒரு வாட்டி உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்துடுச்சு. வீடே மணக்குதுங்க, கமக்கமாக மணக்குது. எப்போ சாப்பிட்லாமான்னு இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இது சாதத்தில் சாப்பிட போகிறேங்க. ரொம்பவும் நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப சுவையான இறா கருவாடும் முட்டையும் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ சாதத்தில் போட்டுக்கலாம். சுட சுட சாதம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்பவும் பிடிக்குங்க இது. சாதத்தில் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நாங்களும் இந்த சாதத்தோட இந்த இறா தொக்கோட முட்டை தொக்கோட என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.